ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் போர்டு விதித்த முட்டுக்கட்டையால் தயாரிப்பாளருக்கு 75 கோடி ரூபாய் லாபமா? சினிமா வட்டாரத்தில் பரவும் பரபரப்பு தகவல். நடிகர் விஜய் தனது அரசியல் பயணத்திற்காக திரைத்துறையை விட்டு விலகுவதாக அறிவித்த நிலையில் அவர் நடிக்கும் கடைசி படமான ஜனநாயகன் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு விண்ணை தொட்டுள்ளது. இப்படம் இன்று ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்குவதில் சென்சார் போர்டு கடைசி நேரத்தில் முட்டுக்கட்டை போட்டது. ஜனவரி 7ஆம் தேதி படம் மறு தணிக்கைக்கு அனுப்பப்பட்டதால் அதிர்ச்சியடைந்த தயாரிப்பு நிறுவனமான KVN புரொடக்ஷன்ஸ் உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி BT ஆஷா சென்சார் போர்டின் நடவடிக்கையை கடுமையாக விமர்சித்தார். தணிக்கை குழு ஏற்கனவே கூறிய மாற்றங்களை செய்த பிறகு மீண்டும் மறு ஆய்வுக்குழுவுக்கு அனுப்ப சென்சார் போர்டு தலைவருக்கு அதிகாரமில்லை என்று கூறி அந்த உத்தரவை ரத்து செய்தார். மேலும் உடனடியாக தணிக்கை சான்று வழங்கவும் உத்தரவிட்டார். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த சென்சார் போர்டு சர்ச்சையால் தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய லாபம் கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது. பொதுவாக ஒரு பெரிய படம் வெளியாகிறது என்றால் கடைசி 2 நாட்களுக்கு டிவி சேனல்களில் விளம்பரம் செய்ய தயாரிப்பு நிறுவனம் சுமார் 75 கோடி ரூபாய் வரை செலவு செய்ய திட்டமிட்டிருக்கும். ஆனால் கடந்த 3 நாட்களாக தணிக்கை குழுவின் தடையால் ஏற்பட்ட பரபரப்பு காரணமாக அனைத்து செய்தி சேனல்களிலும் ஜனநாயகன் தொடர்பான செய்திகளே ஆக்கிரமித்தன. ஒவ்வொரு முறை செய்தி வாசிக்கும் போதும் படத்தின் ட்ரைலர் மற்றும் டீசர் காட்சிகள் திரும்ப ஒளிபரப்பப்பட்டன. தயாரிப்பு நிறுவனம் பல கோடி ரூபாய் செலவு செய்து விளம்பரம் கொடுத்திருந்தால் கூட இவ்வளவு பெரிய ரீச் கிடைத்திருக்காது என்கிறார்கள் சினிமா பத்திரிகையாளர்கள். சென்சார் போர்டு போட்ட முட்டுக்கட்டையே படத்திற்கு இலவச விளம்பரமாக மாறி சுமார் 75 கோடி ரூபாய் லாபத்தை தேடி தந்துள்ளதாக தெரிகிறது. செய்திகளுக்காக உங்கள் பெயர் செய்தி நிறுவனம்.